வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பதிவில் பார்த்திங்கன்னா 48 நாள் முருகனுக்கு விரதம் இருக்கிறதும் ப்ளஸ் நாங்கள் பண்ணுற பிரம்ம முகூர்த்த பூஜையும் பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் பார்த்திங்கன்னா கார்த்திகை 1ஆம் தேதியே நானும் என் கணவரும் முருகர் கோவிலில் போய் முருகருக்கு மாலை போட்டாச்சு. இது எங்களுக்கு 2வது வருஷம். மாலை போட்டதுலேருந்து காலையில் 4 மணிக்கெல்லாம் நானும் என் கணவரும் எழுந்து குளித்து முடிச்சுட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றி அந்த டயத்துலேயே பஜனையும் பாடி முடித்து பிரம்ம முகூர்த்த பூஜையுமே நாங்கள் செஞ்சுருவோம். இப்போ 5 நாள் ஆச்சு. 5 நாளாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாக பார்த்திங்கன்னா 48 நாள் இந்த கார்த்திகை மாதம் முருகனுக்கு மாலை போட்டு வழிபாடு பண்ணுறவங்க கோடான கோடி பேர் இருக்காங்க. முருகனுக்கும் சரி ஐயப்பனுக்கும் சரி இந்த 48 நாள் மாலை போட்டு விரதம் இருந்து நம்மளுடைய வேண்டுதல்கள் கோரிக்கையாக வச்சு நம்ம விரதம் இருந்து வேண்டிக்கிட்டு வந்தால் நிச்சயமாக 100க்கு 100% நடந்தே தீருங்க. என்னையை பொறுத்தவரை நீங்கள் முருகனுக்கு மாலை போடுறீங்களா 100% நான் அடித்து சொல்கிறேங்க, கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். நீங்கள் மனசிறங்கி முருகா 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 என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றணும் மாலை போட்டு விரதம் இருங்க. காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளித்து முடிச்சிருங்க. குளித்து முடிச்சுட்டு 4 to 5:30 என்ன இந்த 4 to 5:30ன்னு பார்த்தீங்கன்னா தேவர்களும் தேவதைகளும் அந்த சமயத்தில் தான் வானத்திலேருந்து இறங்கி வருவாங்க. அந்த சமயத்தில் நம்ம விளக்கேற்றி பூஜை பண்ணும்போது இந்த வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இதுதான் பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு கதவு ஜன்னல் எல்லாம் திறந்து விட்டுட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றி நம்ம பாட்டு பாடி இல்லை நாமங்கள் சொல்லி இல்லை போற்றிகள் சொல்லி பூஜை பண்ணும்போது நமக்கு தெய்வங்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு அந்த பூஜையெல்லாம் பண்ணுறோம்ல, பண்ணி முடிச்சுட்டு கந்தசஷ்டி கவசம் படிக்கிறவங்க 48 நாளைக்கு கந்தசஷ்டி கவசமும் கந்தர் அனுபூதியும் தான் படிச்சுக்கிட்டு வரோம். நம்ம விரதம் இருக்கும்போது எந்த பாடலை நம்ம எடுக்கிறோமோ அந்த பாடலை மட்டும்தான் பாடிக்கிட்டே வரணும். இல்லை நீங்கள் வேல்மாறல் படிக்கிறீங்கன்னா வேல்மாறல் படிச்சுக்கிட்டே வாங்க. ஒரு சிலர் திருப்புகழ் படிக்கிறீங்களா திருப்புகழ் படிச்சுக்கிட்டே வாங்க. ஒரு சிலர் கந்தர் சஷ்டி கவசம் படிக்கிறீங்களா கந்தர் சஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ, இல்லை நாமங்கள் சொல்கிறீங்களா இல்லை 108 போற்றிகள் சொல்கிறீங்களா இல்லை குமராஸ்தவம் சொல்கிறீங்களா, உங்களுக்கு முருகரை பற்றி என்ன தெரியுமோ அந்த ஒரு விஷயத்தை எடுத்து அந்த ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டே வாங்க. ஒரு சிலர் பேர் 48 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க 21 நாள் விரதம் இருப்பாங்க. அதுவும் எந்த தப்பு இல்லை. 21 நாளும் நம்ம அசைவம் சாப்பிடவே கூடாதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அசைவம் சாப்பிடக்கூடாது. 2வது நம்ம தினம் தலை குளிக்கணுமான்ல அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து இருக்குது. ஏன்னா இப்போ இந்த கார்த்திகை மார்கழி மாதம் பனி பெய்கிற காலன்றதுனால தினம் தலை குளித்தாலும் ஒரு சிலருக்கு சேராது. அதனால் வாரத்துக்கு 2 நாள் செவ்வாய் வெள்ளி இல்லை வாரத்துக்கு 1 நாள் உங்கள் உடல்நிலையை பொறுத்து நீங்கள் தலை குளிச்சுக்காங்க. தினம் காலையில் எந்திரிச்சு அந்த 4 to 5:30க்குள்ளே 5 விளக்கு பிரம்ம முகூர்த்தத்துக்கு 5 விளக்கு தாங்க ஏற்றணும். ஏன்னா பஞ்சபூதங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அந்த 5 விளக்கு. நிலம் நீர் காற்று ஆகாயம் வானம்னு இந்த விஷயங்களை குறிக்கக்கூடியது தான் அந்த 5 அகல் விளக்கு நீங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணிக்கிட்டு வரலாம். இல்லை நாங்கள் முருகருக்கு விளக்கேற்றோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ 6 முகம் கொண்ட 6 முகம் அகல் விளக்கு வச்சு விளக்கேற்றிட்டு வாங்க. முருகருக்கு விளக்கேற்றிக்கிட்டே முருகனை நினச்சி கும்பிட்டுக்கிட்டே இருங்க. எங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தரணும், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு இப்படி அரோகரா சொல்லிக்கிட்டே உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நடக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு விரதம் இருக்கும்போது பகலில் தூங்கலாம்னா கண்டிப்பாக தூங்கவே கூடாதுங்க. ஏன்னா நம்ம வேண்டுதல் நிறைவேற்றணுன்றதுக்காக தானே நம்ம விரதம் இருக்கிறோம், மாலை போட்டு விரதம் இருக்கிறோம். ரொம்ப உடம்பு முடியாதவங்க மாத்திரை சாப்பிட்றவங்க தாராளமாக தூங்கலாம். அதில் ஒன்றும் முருகர் கோச்சிக்க மாட்டார். நம்ம சுத்தபத்தமாக இருந்து உடல்நிலையிலும் சரி மனதளவிலும் சுத்தமாக இருந்து கடவுளை மட்டும் நினச்சிக்கிட்டு முருகா முருகான் முருகா பேரை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. 100க்கு 100% உங்களுக்கு உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றியே கொடுப்பாருங்க. இதுதான் நம்ம முருக கடவுளோட சக்தி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.